ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. சோழப்படை வட்டாரில் திரும்பின கணத்துலேருந்து ஏற்பட்ட அதிர்ச்சி பாரிக்கு இன்னும் போகலை. முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தான். வட்டாற்றுடைய வழித்தடத்தை தெரிஞ்சு போகிற ஒருத்தனை அவ்வளோ எளிதாக நினச்சிட முடியாது. எழுவனாற்றுலேருந்து வட்டாற்று கரையில் 8 நாள் பயண தொலைவில் சிறுகானம் இருக்குது. அதனுடைய இன்னொரு பக்கத்தில் தான் உப்பரை அமைஞ்சிருக்கு. பாழி நகருக்கான அடையாளம் உப்பரையிலேருந்து தொடங்குது. ஆனால் இதெல்லாம் வெளி உலகத்தை சேர்ந்த யாருக்கும் எந்த வகையிலும் தெரிஞ்சுக்க முடியாத ஒன்று. அப்படி இருக்கிறப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சோழன் படை நடத்தி வந்துட்டு இருக்கான்றத நம்ப முடியல. படை வட்டாற்றில் திரும்பின முதல் நாள் இரவு பாரி மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருந்துச்சு. பெண்ணிரவுல பிட்டன் இருந்த இடம் நோக்கி கீழிறங்கினான். அதிகாலை பொழுது விடிறப்போ பிட்டனுடைய படையணிக்குள்ள வந்து நின்னான் பாரி. எதிர்பாராம பாரி வந்து நிற்கிறது தாக்குதலை தொடங்கத்தானே நினச்ச பிட்டன் அதுக்கான வேலையை தொடங்க ஆயத்தமானார். ஆனால் பாரியோ, நான் அதற்காக வரவில்லை, எதிரியை அருகிலிருந்து பார்த்தறியவே வந்தேன்னு சொன்னான். நம்ம தாக்குறதுக்கு காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு பிட்டன் வாதிட பாரி எந்த உத்தரவும் கொடுக்காம எதிரிகளுடைய படையணை நோக்கி கீழிறங்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நாள் முழுக்க எவ்வளவு நெருக்கமாக போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமா நின்று ஆற்றுல நகர்ற படையுடைய தன்மையை கவனிச்சான். ஆற்றுடைய நடுப்பகுதி முழுக்க வேந்தனுடைய ஒழுங்கமைக்கப்பட்ட படையணி வந்துச்சு. ஆனா ஆற்றோரத்துல வந்துட்டு இருக்கவங்க வேந்தனுடைய படையணியை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க மலை மக்கள்ன்றது தெளிவா தெரிஞ்சது. ஆனா யார் அவங்கன்றது தான் விளங்கல. பொழுது மங்க மறுபடியும் முகடு நோக்கி மேலேற தொடங்கினான். அப்பையும் பிட்டன் வாதிட்டார். வட்டார்ல ஊற்று நீர் ரொம்ப குறைவுதான். அவங்க நேற்று தங்கியிருந்த இடத்துல தோண்டப்பட்ட கிணறுகள்ல போதுமான நீர் இல்லாததால கிணறுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அந்த எண்ணிக்கை அதிகம்தான் ஆகும். எவ்வளவு எண்ணிக்கையில தோண்டினாலும் இவ்வளோ பெரிய படைக்கு தேவையான நீரை இவங்களால கண்டறிய முடியாது. யானைகளுக்கும் போதுமான நீர் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு இரவு நிலைமை இன்னும் மோசமாகும். நாளைக்கு எல்லாரும் முழுமையா சோர்ந்துருவாங்க. நம்ம நாளைக்கு தாக்குதலை தொடுக்கிறது தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பாரி எதுவும் பதில் சொல்லல. அமைதியின் மூலமாவே தன்னுடைய மறுப்பை சொல்லிட்டு மேல் நோக்கி நடக்க தொடங்கினான். எதிரி படையின் ஓரப்பகுதியில் வர மலையின மக்களுடைய உடலமைப்பை பத்தியே யோசிச்சுட்டே வந்தான். அவர்கள் பச்சை மலர் தொடர் பகுதி சார்ந்தவர்கள் அல்லர். அப்படி என்றால் யார் அவர்கள்னு யோசிச்சபடியே இருந்தான். முள்ளூர் பெரியவர் சொன்ன குறிப்புகள் நினைவுக்கு வந்துச்சு. ராவணன் சொன்ன அத்தனை செய்திகளையும் யோசிச்சு பார்த்தான். உதிரன் பதற்றத்தோட எவ்வியூர் வந்ததையும் யோசிச்சான். சட்டுன்னு அங்கவை சொன்னதா உதிரன் சொன்ன சொல் நினைவுக்கு வந்துச்சு. அவர்கள் காதின் மேல் மடல்களில் 3 துளையிட்டு இருந்தனர். அவன் மனசுல மின்னல் ஒளி பாஞ்சத போல இருந்துச்சு அந்த செய்தி. எவ்வளவு முக்கியமான குறிப்பினை அங்கவை சொல்லியுள்ளான்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு எதிரி படையில வந்துட்டு இருக்கிறது யாருன்னு பிடிபட தொடங்குச்சு. காது மடல்கள்ல மேல் நிலையில 3 துளைகள் என்றவங்கள மேல் காடல்கள்னும், கீழ் சதையில 2 துளைகள் என்றவங்கள கீழ்காடர்கள்னும், காதுடைய நடு நரம்ப ஒட்டி பெரிய துளை என்றவங்கள குறுங்காடர்கள்னு சொல்லுவாங்கன்னும் கேள்விப்பட்டிருக்கான். நெடுங்காடர்களை இதுவரை பாரி நேர்ல பார்த்ததில்ல. ஆனா அவங்கள பத்தின நிறைய கதைகளை வேளிர் குலம் அறியும். வேளிர் குலம் நெருப்பை அறியவும் வளர்த்தெடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஆற்றல் கொண்டதை போல நேரை பத்தின பேரறிவு கொண்டவங்க காடர்கள்ன்றது நினைவுக்கு வந்துச்சு. மண்ணுக்குள் இருக்கும் கடுநீரை எப்படி துல்லியமாக அவர்கள் கண்டறிந்தார்கள்னு முள்ளூர் பெரியவர் அன்னைக்கு எழுப்பின கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடைச்சது. நீரும் நெருப்பும் போல, கிழக்கும் மேற்கும் போல இயற்கையின் ஆதி ஆற்றலை வெளிப்படுத்தும் இரு குடிகள் தான் வேளிர்களும் காடர்களும். இவங்களுக்குள்ள ஆதியிலிருந்தே எதிரெதிர் நிலை கொண்ட முரண்கள் உருவாகி இருந்துச்சு. வேளிர்களோட பகைமை கொண்டு பழி தீர்க்க எண்ணற்ற சடங்குகளை காடர்கள் நடத்துவாங்கன்றதும் பாரிக்கு தெரிஞ்சதே. சின்ன வயசுல காடறிகிற பயணத்தப்போ வடதிசை ஊர்வனத்துல கிழவன் ஒருத்தன் சொன்ன சொல் பாரிக்கு நினைவுக்கு வந்துச்சு. காடர்களும் கருணச்சியும் இருக்கும் வரை எந்த புதையலையும் மறைக்க முடியாதுன்னு. அத நினைவுக்கு வந்த மறுகணம் குலநாகியினுடைய வாக்கும் நினைவுக்கு வந்துச்சு. பரம மக்கள் இருக்கும் வரை பாழி நகரை எவனும் நெருங்க முடியாதுன்னு. அவன் மனசுல இருந்த கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைச்சது. சோழன் காடர்கள் மூலம் பாழி நகர் பற்றிய குறிப்பினை அறிந்துள்ளான். இப்பொழுது அதனை நோக்கியே அவன் போய்கொண்டிருக்கிறான். கீழ்காடர்களே நீர் சுரப்பை கண்டறிந்து கிணத்தினை உருவாக்கியுள்ளனர்.
படையின் இருபுறங்களிலும் நெடுங்காடர்கள் அணிவகுத்து வருகின்றனர். குறுங்காடர்கள் கொடும் நச்சுப்பூச்சிகளை கையாள தெரிந்தவர்கள். நகர்ந்து கொண்டிருக்கும் இப்பெரும் படையை எளிதில் அடிக்க முடியாது. ஏனென்றால் நெடுங்காடர்கள் அடர்மரக் கொப்புகளை ஒன்றுடன் ஒன்றாக பெண்ணி தடுப்பரன்களை எளிதாக அமைத்து விடுவர். நாம் வீசும் அம்பும் ஈட்டியும் அத்தடுப்பரனை துளைத்துக் கொண்டு உள்ளே போவது மிக கடினம். பெட்டன் மிகவும் அவசரப்படுகிறான். ராவதனோ நாள்தோறும் உத்தரவு கேட்டு குறிப்புகள் அனுப்புகிறான். நிராதாரம் உருவாக்கப் போகும் சிக்கல் என்னவென்பதை நம்மால் எளிதில் முடிவு செய்ய முடியாது. சற்று பொறுத்துதான் பார்க்க வேண்டும்னு நினைச்சபடி உச்சி முகட்ட அடைஞ்சான் பாரி. இன்னொரு புறம் சோழப்படை வட்டாரில் திரும்பின 6ஆம் நாள் யானை மேல இருந்த அம்பாரில வந்துட்டு இருந்தான் செங்கன சோழன். அவனை பாக்குறப்பவே அவன் ரொம்ப களைப்பா இருக்கான்றத துணங்கன் தெரிஞ்சுக்கிட்டான். இவ்வாற்றில் நீராதாரம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருக்கிறதுன்னு துணங்கன் சொல்லவும் என்ன செய்யலாம்னு கேட்டான் செங்கன சோழன். பரம்பில் மிக கடுமையான பகுதியை நாம் கடந்து விட்டோம். அவர்களின் மிகப்பெரிய ஊர்கள் இருப்பதெல்லாம் எழுவனாற்றின் பகுதியில்தான். இனி பேராபத்து ஏதும் இல்லை. எனவே நாம் படையை கையாள்வதில் சில முடிவுகள் எடுக்க வேண்டும்னு துணகன் சொன்னான். என்ன முடிவுன்னு கேட்டதுக்கு, யானைப்படையின் ஒரு பகுதியையும் காலாட்படையின் ஒரு பகுதியையும் ஒரு நாள் இடைவெளியில் பின்தொடர்வதைப் போல ஏற்பாடுகள் செய்யலாம். அதன் மூலம் நீராதாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். படையும் தெளிச்சு கொண்டு முன்னேறும். நம்முடைய தாக்குதல் திறன் எந்த கட்டத்திலும் குறையாதுன்னு சொன்னான். கொஞ்சம் பதர்ன உரையன், இல்லை, அப்படி செய்வதன் மூலம் நமது ஆற்றலை நாமே பிரித்தவர்களாகி விடுவோம். எதிரி தாக்குதல் தொடுக்க வசதியாகிவிடும்னு சொல்ல, அதுக்கு துணங்கனோ அப்படி செய்யவில்லை என்றால் நாளையே வீரர்கள் சிலர் மயங்கி விழ நேரிடலாம். போதிய நீரின்றி தொடர்ந்து வேலை வாங்கப்படும் யானைகளின் நடத்தை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. வீரர்கள் மயங்கி விழ தொடங்கினால் அது போருக்கான மனநிலையை முற்றாக சிதைக்கும்னு சொன்னான். கொஞ்சம் யோசிச்ச செங்கன சோழன், 2 தொகுதி யானைகளையும் 2000 வீரர்களையும் இன்றிரவு இங்கே தங்க வையுங்கள். முன்னணி படை வழக்கம் போல் காலையில் புறப்படட்டும். 2ஆம் நிலை படை ஒரு நாள் இடைவெளியில் நம்மை பின்தொடரட்டும். அவசர தேவை என்றால் கூட ஒரு நாள் நடை தொலைவை எளிதில் வந்தடைந்து விடலாம்னு சொன்னான். 2 பேரும் ஏத்துக்கிற பதிலாக தான் அது இருந்துச்சு. ஆனாலும் துணங்கனுக்கு சந்தேகம் இருக்கதான் செஞ்சது. 2 தொகுதினா 200 யானைகள் தான். மீதி இருக்கிற 300 யானைகளுக்கு நீர் கிடைக்கிறது கஷ்டம். அதனால சமமா பிரிக்கிறதே சிறந்ததுன்னு தோணுச்சு. ஆனா இதுக்கு மேல வேந்தன் கிட்ட பேசுறது முறையா இருக்காதுன்னு தோணுனதால துணங்கன் அமைதி காத்தான். எங்க உதிரன் எங்க என அடிச்சுக்கிட்டு 6ஆம் நாள் இருக்கன் குன்ற வந்து சேர்ந்தான். அவன் வர வரைக்கும் குதிரைகளை பாதுகாக்கிறது பெரும் போராட்டமா இருந்துச்சு. நாட்கள் போக போக தோகை நாய்களுடைய பசி அதுங்களை இன்னும் வெறிக்கொள்ள செஞ்சது. குகைக்குள்ள இருக்கிற குதிரைகளை வேட்டையாட ஒவ்வொரு கணமும் முயற்சி செஞ்சுட்டு இருந்ததுங்க. குகையை காத்து நிற்கிற வீரர்களுடைய எண்ணிக்கைய 2 மடங்கா அதிகப்படுத்தினார் தேக்கன். பறவை நாகங்கள் வந்தும் எந்த பயனும் இல்லை. தோகை நாய்கள் ஒரே கடியில அதுங்களை 2 துண்டுங்களாக்கிடுச்சுங்க. வழி தெரியாம திகச்சபடி குகையை காத்து நின்னாங்க வீரர்கள். பரம்புல இல்லாத புது வகையான விலங்குன்னு அதனுடைய தன்மையை சொன்னதும் ஈங்கையன் சொல்லிட்டான். அதன் பெயர் தோகை நாய்னு. எவ்வித தாக்குதலாலும் அதனை வீழ்த்த முடியாது. தந்திரத்தால் மட்டுமே அதனை கொல்ல முடியும்னு சொன்னான். ஈங்கையனை அழைச்சிட்டு போறப்பவே எல்லாத்தையும் பேசி அதுக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சபடியே வந்தான் உதிரன். கரும்பு பாகு கிடைக்குமான்னு ஈங்கையன் கேட்டான். பரம்பில் கரும்பில்லைன்னு உதிரன் சொல்லவும், இனிப்பு சுவை கொண்ட பாகு வேற என்ன கிடைக்கும்னு கேட்டான். பணம் பாகும் ஈச்சம்பாகும் கிடைக்கும்னு பதில் வர, எத்தனை பெருங்குடங்களில் பாகு கொண்டு வர முடியுமோ அத்தனை குடங்களில் பாகினை அவ்விடம் கொண்டு வர சொல்லுங்கள்னு ஈங்கையன் சொன்னான். வர வழியில எந்தெந்த ஊருக்கு ஆள் அனுப்பணுமோ அங்கெல்லாம் ஆட்கள் அனுப்பி ஏற்பாடுகளை காலம் தாழ்த்தாம செஞ்சான் உதிரன். பிரிக்க முடியாதபடி ஒட்டிக்கொள்ளும் பசை என்ன இருக்கிறதுன்னு ஈங்கையன் கேட்டான். பல வகையான பசைகள் இருக்கின்றன உதிரன் சொல்ல, துளிப்பட்டாலும் பிரிக்க முடியாதபடி ஒட்டக்கூடிய பசையை ஏற்பாடு செய்யுங்கள்னு சொன்னான். அதுக்கும் பொருத்தமான ஆட்களை அனுப்பி இருக்கன் குன்றுக்கு கொண்டு வந்து சேர்க்க சொன்னான். பசை வாடை அடிக்காமல் இருக்க சுவை கூட்டிகளை அதனுடன் சேர்க்க வேண்டும்னு ஈங்கையன் சொல்ல, அதுக்கும் ஏற்பாடாச்சு. 6ஆம் நாள் அவங்க இருக்கன் குன்ற வந்தடைஞ்சப்போ ஈங்கையன் கேட்டதெல்லாம் அவன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துருந்துச்சு. குகை காத்து நின்றுட்டு இருந்த தேக்கனை பார்த்து வணங்கிட்டு, தோகை நாய்களை பற்றி சொல்வதற்கு எவ்வளவோ இருக்கின்றன, ஆனால் அவற்றை வீழ்த்தும் வழியை பற்றி மட்டும் இப்பொழுது பேசுவோம்னு பேச தொடங்கினான்.
தேக்கனும் மற்றவங்களும் அவன் என்ன சொல்ல போறான்னு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 3 குதிரைகளை நாம் இழக்க வேண்டியிருக்கும்னு எங்கேன்னு சொல்ல, இன்னும் 3 கேட்டான் வீரன் ஒருத்தன். ஆம், 3 குகைகளில் குதிரைகள் இருப்பது அவற்றுக்கு தெரியும். எனவே 3 குதிரைகள் கட்டாயம் தேவை. காயம்பட்ட அல்லது வயதான குதிரைகளை கொடுங்கள்னு கேட்டான். சரின்னு சம்மதிச்சாங்க. தோகை நாயினை வீழ்த்துவதற்கான ஒரே வழி அதனுடைய தோகைதான்னு சொன்னான். எல்லாரும் அவன் சொல்றத பெரும் வியப்போட கேட்டுட்டு இருந்தாங்க. பெருமட்ட வடிவில் செடி கொடிகளை நன்றாக விளக்கி களம் அமையுங்கள். அவ்விடம் முழுவதும் ஈச்சம் பாகும் இறுகி பிடிக்கும் பசையும் அவற்றின் வாடை தெரியாது மறைக்கும் அளவுக்கு சுவையூட்டிகளும் கலந்த கலவையை நன்றாக ஊற்ற வேண்டும். அவ்விடம் முழுவதும் ஊற்றிய பின் ஒரு குதிரையை மட்டும் வீரர்கள் சிலர் அக்களத்தின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். குகை விட்டு வெளிவரும் குதிரையை கண்டு தோகை நாய் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வரும். பாகு ஊற்றப்பட்ட வட்டத்தின் நடுவிற்கொண்டு போய் குதிரையை விட வேண்டும். தோகை நாய்கள் அதன் மீது பாயத் தொடங்கியதும் குதிரையை விட்டுவிட்டு வந்து விட வேண்டும். எண்ணற்ற தோகை நாய்கள் பாய்ந்து வந்து அவற்றை கடித்து குதறும். இத்தனை நாள் பசிக்கு ஒரு எலும்பினை கூட அவை மிச்சம் வைக்காது. தோகை நாய்கள் இப்புறமும் அப்புறமும் குதிரை கரியை இழுத்து முன்காலை மடக்கி உட்கார்ந்து கடித்து உண்ணும் பொழுதெல்லாம் அதனுடைய தோகை பாகு கலவையில் முழுமையாக புரளும். குதிரையை தின்று முடிக்கும் வரை அது வேறெதிலும் கவனம் கொள்ளாது. அதன் பிறகு எழுந்து ஓடத் தொடங்கும் பொழுதுதான் தெரியும் வால் பகுதியில் உள்ள தோகையும் அடிவயிற்று முடியும் முழுவதுமாக ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கிடப்பது. அது எவ்வி தவும் பொழுது தோகை முடிகள் சிலிர்த்து விரியாது. வாலின் எடையும் தூக்கி தாவ முடியாத அளவுக்கு கனமாக மாறும். முதல் தாவலிலே இதனை தோகை நாய் உணர்ந்துவிடும். முன்னும் பின்னுமாக திரும்பி ஏதேதோ செய்து பார்க்கும். பாகு சுமையால் மரக்கிளையில் எவ்விடத்தில் உட்கார்ந்தாலும் எறும்புகளும் பூச்சிகளும் அதனை மொய்க்கத் தொடங்கும். அப்பொழுதுதான் நீள்வாயின் வேட்டை தொடங்கும். தனது கூரிய பற்களை கொண்டு திரும்பி திரும்பி அரிக்கும் இடத்தில் கடிக்கத் தொடங்கும். அதன் நீள்வாயின் முன்பற்கள் பெண் உடலை மாறி மாறி கீறும். பின்புற பிட்டங்களிலும் வாலிலிருந்தும் குருதி கசிய தொடங்கும். எந்நேரமும் பூச்சிகள் மொய்த்து கிடக்க எந்த இடத்தில் நின்றாலும் செவ்வெரும்பும் பாறை எறும்பும் மலை எறும்பும் அதன் மேல் ஏற பேரலர்களோடு அது ஓடத் தொடங்கும். உட்கார முடியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அது வெகு விரைவிலேயே ஓட முடியாத தன்மை எய்தும். மலை முழுவதும் எதிரொலிக்கும் அதன் ஊளை சத்தம் சிறிது சிறிதாக குறைந்து இழைப்பின் வழியிலான முனகளோடு அதன் வாழ்வு முடியும்னு ஏங்கையன் சொல்லி முடிச்சான். இரவு நெருங்கினதும் வேலையை தொடங்கினாங்க. குகைக்கு முன்னாடி இருந்த செடி கொடிகளை வெட்டி அப்புறப்படுத்தினாங்க. கனவைகள் நல்லா தயாராச்சு. எங்கேயும் கிடைக்காத எழுமுட் பசையையும் தெள்ளுக்கொடி பசையையும் சேர்த்தாங்க. இனி அதனுடைய ஒட்டும் தன்மைக்கு இணை ஏதும் இல்லைன்னாரு தேக்கன். கனவைகளை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து ஊத்துனாங்க. 3 வீரர்கள் குதிரையை பிடிச்சு கொண்டு வந்து கலவையை நோக்கி நடந்தாங்க. குதிரைகள் குகை விட்டு வெளிவரத தெரிஞ்ச கணமே தோகை நாய்கள் அதுங்களுடைய தோகை சிலிர்க்க கிளைகளை விட்டு எழுந்துச்சுங்க. நேல்வாய்கள் மெல்ல திறந்தப்போ அதனுடைய கால்கள் குதிரையை நோக்கி பாய்ச்சலுக்கு ஆயத்தமாச்சு. இன்னொரு பக்கம் பொழுது நடுப்பகல கடந்துச்சு. பாறையை நோக்கி பிட்டன் மலை ஏறி மேலே வந்தார். வந்தவர் எதிரி குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக படையை 2 கூறாக பிரித்துள்ளான். நேற்றிரவு தங்கிய இடத்தை விட்டு இன்னும் ஒரு பகுதி படை புறப்படவில்லை. இதுதான் பொருத்தமான நேரம். இன்றிரவு பின்புற படையை தாக்கலாம்னு சொன்னாரு. அதுக்கு பாரியும் சற்று பொறுத்திருப்போம்னு சொன்னான். ஆனா பிட்டனால பாரியுடைய வார்த்தைகளை ஏத்துக்க முடியல. இது போன்ற சிறந்த வாய்ப்பு இனி கிடைக்காமல் போகலாம்னு சொன்னாரு. எதனை வைத்து சொல்கிறீர்கள்னு பாரி கேட்க, எதிரிகள் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க சரியான உத்தியை வகுத்து விட்டார்கள். இன்னும் 2 நாட்கள் இதே தன்மையில் அவர்கள் படையை நகர்த்தி சென்று விட்டால் அதன் பின் அவர்கள் வலிமை அடைந்து விடுவார்கள்னு சொன்னாரு. எப்படின்னு கேட்டான் பாரி. 2 நாள் நடைத்தொலைவில் வட்டாற்றின் ஓரமாக சிறு கானகத்துக்கு சற்றே முன்னால் குளம் ஒன்று இருக்கிறது. எக்கோணையிலும் நீர் வற்றாத குளம் அது. துவண்டு போயிருக்கும் எதிரிகளின் யானைப்படையை அது முழுமையாக தெளிச்சு கொள்ள செய்துவிடும். நாம் அதற்குள் முந்தியாக வேண்டும்னு சொன்னாரு. பிட்டனுடைய கூற்று பாரிக்கு வேற ஒன்று சொல்லுச்சு. கொஞ்சம் வியப்போட, இக்கோணையிலும் அதில் நீர் இருக்கிறதான்னு கேட்டான். ஆம், வீரர்கள் பார்த்து வந்த பின்னர் தான் உடனடியாக உன்னிடம் சொல்ல மேலேறி வந்தேன்னு சொன்னாரு. அப்படி என்றால் அவர்கள் குளம் நோக்கி நகரட்டும், அதுதான் நமக்கான இடம்னு பாரி சொன்ன பிட்டனுக்கு புரியல.
அங்க வச்சு தாக்கலாம்னு பாரி நினைக்கிறானோன்னு நினைச்சவரு அது மேலிருந்து தாக்குவதற்கான நிலவமைப்பு கொண்ட இடமல்ல. அவ்விடத்தில் தாக்குதல் தொடுத்தால் எதிரியை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னாரு. அதுக்கு பாரி அவ்விடத்தில் மட்டுமல்ல, மேலிருந்து தாக்கும் போர் முறையால் எவ்விடத்திலிருந்து தாக்கினாலும் எதிரியை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லவும், பாரியா இப்படி சொல்றதுன்னு அதிர்ந்த பிட்டன் ஏன் அப்படி சொல்கிறாய்னு கேட்டாரு. சோழனின் படையை இருபுறமும் அரணென காத்து வந்து கொண்டிருப்பவர்கள் நெடுங்காடர்கள்னு பாரி சொல்ல, நெடுங்காடர்களான பிட்டன் ஒரு கணம் உறைஞ்சு போனார். ஆம், அந்த வலிமை இருப்பதால் தான் பரம்புக்குள் துணிந்து எவ்வளவு தொலைவு முன்னேறியுள்ளான் சோழன்னு பாரி சொன்னான். பிட்டனுக்கு அடுத்து என்ன கேட்கறதுன்னு தெரியல. அவர் அதிர்ச்சிக்குள்ள மூழ்கிட்டு இருக்க பாரி தெளிவு நோக்கி மேலேறிட்டு இருந்தான். குளக்கரை தான் நமது தாக்குதலை தொடங்க போகும் இடம். வீரர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகப்படுத்த வேண்டும். மீதம் இருக்கும் வடதிசை ஊர்கள் 43க்கும் செய்தி அனுப்புங்கள். இரு கரைகளிலும் வீரர்கள் குவியட்டும். நாளை மறுநாள் நள்ளிரவு தொடங்குகிறது நமது தாக்குதல்னு சொன்னான் பாரி. மலை முகட்டிலிருந்து கீழே தன்னுடைய படை நோக்கி வந்தார் பிட்டன். எல்லா ஊர்களுக்கும் செய்திகளை கொண்டு சேர்க்க வீரர்கள் புறப்பட்டாங்க. வனக்கரையில் இருக்கிற ராவணனுக்கு மறைக்குறிப்புகள் மூலம் செய்தி போய் சேர்ந்தது. வீரர்கள் தாக்குதலை தொடங்க எல்லா வகையிலும் ஆயத்தமாகிட்டு இருந்தாங்க. ஆனா பிட்டனும் விடையில்லாத கேள்வியோடு இருந்தார். குளக்கரையில் வைத்து என்ன செய்து விட முடியும்? குளத்து நீரில் நஞ்சு கலந்து யானைகளை கொள்ளும் உத்தியை பாரி ஒருபொழுதும் கை கொள்ள மாட்டான். வேறு என்னதான் செய்ய போகிறான்?